கோட்டா முறை தொடரும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. நாட்டில் எரிபொருள் விநியோகத்துக்காக பயன்படுத்தப்படும் கோட்டா முறைமை, அதாவது QR முறைமையை நீக்குவதற்கு எவ்வித தீர்மானம் எடுக்கப்படவில்லை. எரிபொருள் விநியோகத்தை பாதுகாப்பதற்காக கோட்டா முறைமை தொடர்ந்தும் அமல்படுத்தப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். அதே போல இன்னும் ஒரு தகவலும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை அடிப்படையாக வைத்து வெளியாகிருக்கிறது. எரிபொருள் விலைகளில் பாரிய மாற்றம் ஏற்படாது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. இன்னும் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. உலக சந்தையில் எரிபொருள் விலை மீண்டும் உயர்வடைந்துள்ளதை அவதானிக்க முடிகிறது. இந்த மாதம் இறுதி பகுதியில் எரிபொருள் விலையில் பாரியதொரு மாற்றம் ஏற்படாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார் தெரிவித்திருக்கின்றார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவரது விடயங்களை கூறுகிறார். மத்திய கிழக்கில் மோதல் நிலைமை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து உலக சந்தையில் எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்டது. அதற்கமைய கடந்த மாதம் எரிபொருள் விலையை குறைத்து அதன் பயனை நுகர்வோருக்கு வழங்கினோம். மத்திய கிழக்கில் மோதல் நிலைமை மீண்டும் தீவிரமடைந்திருக்கிறது. உலக சந்தையில் எரிபொருள் விலை மீண்டும் உயர்வடைந்திருக்கிறது. ஆனால் எரிபொருள் விநியோக போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படவில்லை. இருப்பினும் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கமைய இந்த மாத இறுதி பகுதியில் எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படும். கடந்த மாதம் இறுதி பகுதியில் இடம்பெற்ற திருத்தத்துக்கு அமைவாக தற்போது திருத்தம் மேற்கொள்ளப்படும். இந்த மாத கட்டண திருத்தத்தில் பாரியதொரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது என்பதாகவும் மயூர நெத்திக்குமார் அவர்கள் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்த விடயங்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம்.